இப்போ யாரை பற்றி பேச போகிறோம்னா, மறுபிறவி மகாவிஷ்ணு, அதிமேதாவி. இந்த மாதிரி ஆளெல்லாம் கொண்டு போய் ஒரு ஸ்கூலில் வச்சு பிள்ளைங்களுக்கு நல்வழிப்படுத்துறதுக்காக சொற்பொழிவு ஆற்ற சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி ஆசிரியர்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலை. இந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலையில் இன்றைக்கி ஆசிரியர்கள் இருக்கிறார்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமான விஷயம். இந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிற அந்த பேச்சாளர் டிவி சீரியல் மூலமாக, சொற்பொழிவு மூலமாக அப்படியே முன்னுக்கு வந்து எப்படிலாம் வாழலாம், எப்படி மக்களை ஏமாற்றலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையில் வளர்ந்தவர். இப்போ அவருக்கு கரெக்டாக கிடைச்சது கடவுள். கடவுளை வச்சா தானே எல்லாரையும் ஏமாற்றலாம். ஏன்னா இப்போ அவர் சொல்கிற மாதிரி அவருக்கு 5,00,000 வியூவர்ஸ் அவரை வந்து பின்தொடர்றாங்களாம். 5 வெளிநாடுகளில் இவருக்கான ரசிகர்கள் கூட்டம் இருக்கான். அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஒரு மோசமான சூழ்நிலையில் அந்த மக்கள் வாழ்ந்து இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஏற்கனவே நித்யானந்தா அப்படிங்கிற ஒரு பையன் அப்படியே வளர்ந்து சாமியாராகி இன்றைக்கி தனியாக ஒரு கடவுள் ராஜ்ஜியமே வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. நாட்டை விட்டே ஓடி போய் தனியாக ஒரு நாடு வச்சுருக்காரு. இப்போ அதுக்கடுத்து மகாவிஷ்ணுங்கிறவர், இவர் ஒரு நித்யானந்தாவா இன்னொன்று உருவெடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த மக்கள் ஏன் இவரை பின்தொடர்றாங்கன்னா, இந்த 5,00,000 மக்களுமே ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கணும், இல்லை பாவம் பண்ணியிருக்கணும். ஏன்னா இவர் சொல்கிற பிரகாரம் மறுஜென்மத்தில் ஏதோ தப்பு பண்ணியிருந்தா தான் இவரை பின்தொடர முடியும். மாற்றுத்திறனாளி ஒரு ஆசிரியர் என்ன பண்ணியிருக்காரு, இதை எதிர்த்திருக்காரு. உடனே அவரோட சண்டைக்கு போய், அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, முற்பிறவியில் செய்த கர்மம் தான் இப்போ வந்து இவர் திறனாளியாக வந்துட்டாராம். எப்படி? முற்பிறவியில் செய்த பாவம் தான் இப்போ இவர் மாற்றுத்திறனாளியாக பிறந்திருக்காராம். அப்போ இதெல்லாம் பிள்ளைங்க கேட்டால் அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? இந்த ஆசிரியர்களுக்கு இது தெரிய வேணாமா? யாரை பேச கூப்பிடணும், யாரை பேச கூப்பிடக்கூடாதுன்னு? இதை விட பெரிய வேடிக்கை என்ன தெரியுங்களா? தலைமை ஆசிரியர் ரூமில் இவருக்கு உணவு கொடுக்குறாங்க. இவர் அதை சாப்பிட்டுக்கிட்டே ரொம்ப தெனாவட்டான பதில். இவன் என்ன பெரிய அறிவுஜீவி? மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சொற்பொழிவை இவன் நடத்திக்கிட்டு இருக்கான். எதிர்த்த மாதிரி ஒரு படித்து பட்டம் பெற்ற தலைமை ஆசிரியர் இருக்காங்களே, மற்ற ஆசிரியர்கள் இருக்காங்களே, அப்படிங்கிற ஒரு நினைப்பும் இல்லை. தான் பெரியவன், தனக்கு மிஞ்சி எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு தெனாட்டான ஒரு பார்வை, பேச்சு. தலைமை ஆசிரியரும் மற்ற ஆசிரியர்களும் அதை சிரிச்சுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு அமைச்சர்களோ இல்லை பெரிய அதிகாரிகளோ இருந்தால் கூட இது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஒரு மரியாதைங்கும் போது ஒன்று சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பேச்சை தொடரணும். இந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான நிலையில் இந்த ஆசிரியர்கள் இருக்காங்க. அப்போ இவனுடைய பார்வை என்ன? நான் எதை வேணாலும் செய்வேன், எனக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது. போலி சாமியார்கள் பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் போகிறாங்க. ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த பாதிப்பை எங்கே கொண்டே இறக்குறது அப்படிங்கிறதான். இன்னொரு விஷயம், அதாவது கடவுளை உண்மையாக நேசிப்பவர்கள் எவன்ட்டையும் போய் உபதேசம் கேட்க மாட்டாங்க. உண்மையாக மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாத ஒருத்தன் வீட்டிலையே சாமியை கும்பிடலாம். கடவுள் அவன் பக்கத்திலேயே இருப்பார். அதாவது இவனுடைய வயசுக்கு இவன் சொல்லி இத்தனை லட்சம் பேர் இவங்க பின்னாடி இருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு மக்கள் வந்து ஒரு மூட நம்பிக்கையில் திளைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போது நாங்கள் என்ன கேட்குறோம்னா, முற்பிறவியில் செய்த பாவத்தால் தான் இவங்க வந்து மாற்றுத்திறனாளியாக பிறந்துட்டாங்க. சரிப்பா, நீ சொல்கிறத வரையும் ஒத்துக்குவோம். அப்போ இதே மாதிரி தானே முற்பிறவியில் செய்த பாவத்தால் தான் நிறைய பெண்கள், குழந்தைகள் கற்பழித்து கொல்லப்படுறார்களோ, ஏழைகளாக பிறக்கிறார்கள், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறார்கள். குழந்தைகள்லாம் இப்போ ஆக்சிடென்ட்லாம் குழந்தைகள் இறந்து போயிடுது, வெள்ளத்தால் குழந்தைகள்லாம் இறந்து போயிடுது. அப்புறம் திருடர்கள் வந்து கொள்ளையடித்து கொண்டுட்டு போயிடுறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து முற்பிறவியில் செய்த நம்ம பாவத்தால் தான் இந்த பிறவியில் நமக்கு இவ்வளவு தீங்கான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது இந்த மகா ஞானி மகாவிஷ்ணுவுடைய கூற்று. அப்போ நீ முற்பிறவியில் செய்த பாவத்தால் தான் இப்போ உன்னை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. அப்போ நீயும் பாவம் பண்ணால் தானே உன்னுடைய கணக்கு பிரகாரமே வருவோம், நீ பேசின பிரகாரமே வருவோம். பிறவியில் செய்த பாவ புண்ணியன்தான் இப்பிறவியில் கிடைக்கும். ரைட்டுப்பா. இருந்தாலும் நீ சொல்கிறபடி எடுத்துக்கிட்டாலும் முற்பிறவியில் நீ ஏதோ பெரிய பாவம் செஞ்சுருக்க, அதனால தான் இன்றைக்கி அரெஸ்ட் ஆகி ஜெயிலில் இருக்க. அப்போ நீயும் ஒரு பாவ ஆத்மா தானே. இது சித்தர் உங்கள்கிட்ட பேசுகிறதா நீ வந்து கோர்ட்டில் பேசிக்கிட்டு இருக்க. உன்னால் நிரூபிக்க முடியுமா? சித்தர் உங்கள்கிட்ட பேசினார் அப்படிங்கிறத நிரூபிக்க முடியுமா? நான் கூட தான் சொல்லலாம், எனக்கு கடவுள் வந்து என்கிட்ட நேராக பேசினார், சிவபெருமானை என்கிட்ட வந்து நேராக பேசினார், முருகர் என்கிட்ட நேராக பேசினார், இதை செய்ய சொன்னார் அப்படின்னா
இதை எப்படி நம்புறது? சொல்லு. இப்ப என்ன வந்து நிரூபின்னா நான் நிரூபிக்க முடியுமா? அப்ப இத கேட்கிறவன் கேனையனா? இந்தியாவுல தான் மூட நம்பிக்கை கொட்டி கிடக்குது. கடவுளை பத்தி பேசினவங்க பின்னாடி கூட்டம் கூட்டமா போறாங்க, காசை கொட்டுறாங்க. அவன் சொர்க்கத்துல திளைக்கிறான். நம்மளை சொர்க்கத்துல திளைக்க வைக்கிறானோ இல்லையோ, அவங்க சொர்க்கத்துல திளைக்கிறாங்க. வெளிநாட்டிலையும் இப்படி ஒரு கூட்டம் இருக்கு அப்படிங்கும்போது ஆச்சரியமா இருக்கு. அப்ப இதுக்கு காரணம் என்ன? இங்கே இருந்து சென்ற நம்ம உடன்பிறப்புகள், நம்ம இந்தியர்கள் வெளிநாட்டுக்கு போறவங்க அங்கேயும் இந்த மூட நம்பிக்கையை விட்ட மாதிரி இல்லை. இவங்க கெட்டதும் பத்தாம அங்கே உள்ளவங்களையும் பாதி பேரை கெடுத்துட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம போலிச்சாமியார்கள் வெளிநாட்டுக்கு போய் அங்கே கோடி கோடியாக கொட்டி சொத்து சேர்த்து சொர்க்க வாழ்க்கை வாழ்கிறாங்க. என்னுடைய சொற்பொழிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா, பீடைகள் விலகி செல்வம் வளம் அதிகமாக இதை செய்யுங்க. ஏதோ ஒரு நட்சத்திரம் மோதத்தை விற்பான் போல இருக்கு. கர்ம வினைகளை கழித்து முக்தி அடையும் வழியாம். அதனால் நீங்கள் செய்த பாவத்தை இங்கேயே கழிச்சிடலாமா, அதை அடைஞ்சிட்டு முக்தி அடைஞ்சிடலாம். அப்புறம் பல வருட வாழ்க்கையில் கஷ்டம் தீர, பல வருடமாக நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அந்த கஷ்டம் தீரணும்னா இவர் சொன்னதை செஞ்சிட்டிங்கன்னா கஷ்டம் தீர்ந்துடும். அப்புறம் அடுத்த ஜென்மத்தில் என்னவாக பிறக்கப் போகிறீர்கள், அது இப்போ முன்கூட்டியே இவர் சொல்லிடுவார். அந்த அளவுக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அப்புறம் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்களே இறைவன் ஆயிடலாம். அதனால் நீங்கள் இறைவனை போய் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது இவருடைய இப்போ பேச்சாற்றலாக போயிட்டு இருக்கு. அப்போ ஒன்று செய்யலாம், பேசாமல் இவர் சொல்கிற மாதிரி செஞ்சுட்டு எல்லாரும் இறைவன் ஆகிடலாம். அப்புறம் எதுக்கு நம்ம இறைவனை போய் கும்பிட்டுக்கிட்டு கோயில் குளம்னு போயிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு? அதனால் இவர் சொல்கிறத பின்பற்றுங்க. இவர் சொல்கிற மாதிரி இதை செஞ்சுட்டு நீங்கள் எல்லாருமே இறைவன் ஆகிடுங்க, பிரச்சனையே இல்லை. அதாவது இன்றைக்கி டாக்டர், இன்ஜினியர், சயின்டிஸ்ட் எல்லாரும் இவங்க பின்னாடி போகிறாங்க. அவங்க படித்த படிப்புக்கெல்லாம் ஒரு மரியாதையும் கிடையாது. பொதுவாக சொல்லணும்னா மக்கள் மன நிம்மதி அடைய முதல்ல பேராசையை கைவிடுங்கள். யாரையும் எதிரியாக நினைக்காதீங்க. இருப்பதை கொண்டு வாழ்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. எது நமக்கு கிடைக்குமோ அது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். எது கிடைக்காதோ அது நிச்சயமாக கிடைக்காது. அதனால் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா முயற்சி பண்ணுங்கள், விடாமுயற்சி பண்ணுங்கள். அதை விட்டுட்டு குறுக்கு வழியில் போயிட்டு சம்பாதிக்கணும் அப்படிலாம் போகும்போது தான் இந்த மாதிரி ஆளுங்க பின்னாடி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. தயவு செய்து மக்கள் இந்த மாதிரி ஒரு ஆளுங்க பின்னாடி போகாதீங்க, போய் உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. மனிதர்கள் யாரும் கடவுளாக முடியாது. மனிதர்கள்லாம் கடவுளாயிட்டா இந்த உலகத்தில் கடவுளே இருக்க மாட்டார். அதனால் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கணும், உங்கள் பாவங்களை போக்கணும்னா இந்த மாதிரி போலி சாமியார்கள் பின்னாடி போகாமல் ஏழைகளுக்கு உதவுங்கள், ஏழை குழந்தைகளுக்கு உதவுங்கள். கடவுள் உங்கள் அருகிலே வந்துடுவார். நன்றி, வணக்கம்.